திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே எரிபொருள் ஏற்றிச் சென்ற சரக்கு ரயிலில் பயங்கர தீ விபத்து. தீ கொழுந்துவிட்டு எரிவதால் தீயை அணைக்கும் பணிகள் தீவிரம். ஓகேவா, அந்த இடத்துல நிக்க வைக்கும் போது அது ஃபயர் ஆயிடுது. திருவள்ளூரில் சரக்கு ரயில் தீப்பிடித்து எரிவதால் இரு மார்க்கத்திலும் ரயில் சேவை பாதிப்பு. சென்னை சென்ட்ரலில் இருந்து கர்நாடகா மற்றும் கொங்கு மண்டலத்திற்கு செல்லும் ரயில்கள் நிறுத்தம். திருவள்ளூரில் சரக்கு ரயில் தீ விபத்து காரணமாக சென்னை சென்ட்ரலில் இருந்து மைசூர், கோவை, திருப்பதி உள்ளிட்ட நகரங்களுக்கு செல்லும் 8 ரயில்கள் ரத்து. சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் கூட்டம் நிரம்பி வழியும் சூழலில் பயணிகள் அவதி. திருவள்ளூரில் சரக்கு ரயில் தீ விபத்தில் சிக்கிய நிலையில் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் நேரில் ஆய்வு. மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் தீயை அணைக்கும் பணியை ஆய்வு செய்தார். திருவள்ளூர் ரயில் தீ விபத்தால் 200 மீட்டர் அளவிற்கு தண்டவாளம் முழுமையாக சேதம். மின்கம்பங்களில் உள்ள மின்கம்பிகள், வயர்கள் சேதம் அடைந்த நிலையில் சீரமைக்கும் பணியில் ஊழியர்கள் தீவிரம். பழம்பெரும் தெலுங்கு நடிகர் கோட்டா ஸ்ரீனிவாசராவ் தனது 83வது வயதில் காலமானார். முதுமை பிரச்சனைகளால் அவதிப்பட்டு வந்த நிலையில் அதிகாலையில் உயிரிழந்ததாக தகவல். ராமேஸ்வரம் மீனவர்கள் 7 பேரை சிறைப்பிடித்து இலங்கை கடற்படை அட்டூழியம். நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எல்லை தாண்டியதாக கூறி நடவடிக்கை. அதிமுக, பாஜக அமைத்துள்ள கூட்டணி தமிழ்நாட்டை 100 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி இழுத்துச் செல்வதற்கானது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அரசின் திட்டங்கள் பயனளிப்பதால் திமுகவில் இணைய மக்கள் ஆர்வத்துடன் இருப்பதாக பெருமிதம். தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டம். மேற்கு வங்கம், கேரளாவிலும் ஆட்சியை பிடிக்கும் என திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேச்சு. தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும், கூட்டணி ஆட்சி அமையும் என அமித்ஷா கூறியிருந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி பதில். விமான விபத்திற்கான காரணம் என்ன என்பது இறுதி அறிக்கையிலேயே தெரியவரும். மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தகவல். அகமதாபாத் விமான விபத்து தொடர்பான முதற்கட்ட அறிக்கை குறித்து தனிப்பட்ட கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை. முதற்கட்ட விசாரணை அறிக்கையை ஏற்றுக்கொள்வதாகவும் ஏர் இந்தியா நிறுவனம் அறிவிப்பு. விமான விபத்து குறித்த முதற்கட்ட விசாரணை அறிக்கை விமானிகள் மீது பழி போடும் வகையில் உள்ளதாக விமானிகள் சங்கம் கண்டனம். விசாரணையில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்றும் நியாயமான மற்றும் உண்மையான விசாரணை தேவை என்றும் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் நேற்று நடைபெற்ற குரூப் 4 போட்டித் தேர்வில் 2,41,719 பேர் பங்கேற்கவில்லை என டிஎன்பிஎஸ்சி தகவல். 13,89,000 பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் 82.61% பேர் தேர்வெழுதியதாக விளக்கம். பள்ளி வகுப்பறைகளில் இனி கடைசி பெஞ்ச் கிடையாது. மாணவர்களின் கவனச்சிதறலை தடுக்க பாவடிவில் வகுப்பறையை மாற்ற பள்ளி கல்வித்துறை உத்தரவு. காவல்துறை விசாரணையின் போது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்த தாவேக தலைவர் விஜய் 18 பேரின் குடும்பத்தினரை பனையூர் கட்சி அலுவலகத்திற்கு அழைத்து நிதி உதவி.
திருப்புவனம் இளைஞர் அஜித்குமார் மரணம் தொடர்பாக தாவேக தலைவர் விஜய் தலைமையில் சென்னையில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம். சென்னை சிவானந்தா சாலையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ள நிலையில் 2000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். தனது வீட்டில் ஒட்டு கேட்கும் கருவி இருந்தது குறித்து துப்பறியும் நிபுணர்கள் ஆய்வு நடத்தி வருவதாக ராமதாஸ் விளக்கம். ஆய்வறிக்கை வந்தவுடன் சட்ட நடவடிக்கை குறித்து முடிவு செய்யப்படும் என பதில். திருப்புவனம் அஜித்குமார் கொலை வழக்கில் டெல்லி சிபிஐ டிஎஸ்பி மோஹித் குமார் விசாரணை அதிகாரியாக நியமனம். இன்று டெல்லியில் இருந்து மதுரை வரும் சிபிஐ அதிகாரிகள் நாளை விசாரணையை தொடங்குகின்றனர். சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து நாளை பூமிக்கு புறப்படுகிறார் இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா. கலிபோர்னியா கடற்பகுதியில் விண்கலத்தை தரையிறக்க நாசா திட்டம். சென்னை கூவம் ஆற்றங்கரையில் இளைஞர் இறந்து கிடந்த சம்பவத்தில் ஆந்திராவில் கொலை செய்யப்பட்டது அம்பலம். ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் கட்சியான ஜனசேனா கட்சியின் பெண் நிர்வாகி உள்ளிட்ட 5 நிர்வாகிகள் கைது. யுக்ரைனின் பல்வேறு நகரங்கள் மீது ஒரே இரவில் 600 ட்ரோன்கள் 26 ஏவுகணைகள் வீசி ரஷ்யா உக்கிர தாக்குதல். ஷாஹெத் ரக ட்ரோன்களை இடைமறித்து அழிப்பது சவாலானதாக உள்ளதாக யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வேதனை. போரால் சின்னாபின்னமான காசாவில் தொடர் குண்டுமழை பொழிந்த இஸ்ரேல் ராணுவம் 35 ஹமாஸ் இலக்குகளை குறிவைத்து வான்படை தாக்குதல் நடத்தியதாக வீடியோ வெளியீடு. அமெரிக்காவில் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பிறகு சட்டவிரோதமாக குடியிருந்த 2,86,000 பேர் கைது. 70% குற்றப்பின்னணி இருப்பதாகவும் தடுப்பு காவல் மையத்தை இரட்டிப்பாக்க வேண்டும் என்றும் தகவல். இங்கிலாந்துக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 387 ரன்களுக்கு ஆல் அவுட். இங்கிலாந்தும் 387 ரன்கள் எடுத்துள்ளதால் சமனில் முடிந்தது முதல் இன்னிங்ஸ். விம்பிள்டன் கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றார் போலந்து வீராங்கனை இகா ஸ்வியாடெக். லண்டனில் நடந்த இறுதிப் போட்டியில் ஒரு புள்ளியை கூட விட்டுக் கொடுக்காமல் 6-0, 6-0 என்ற நேர் செட்களில் அமெரிக்க வீராங்கனையை வீழ்த்தினார்.